ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கதையோடு பயணிக்கலாம். இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பார்ப்போமா? சிற்பியின் மலை. காட்டு மாமல்லாபுரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு சிற்பி. கல்லில் அற்புத சிற்பங்களை செதுக்குவதில் அவனுக்கு இருந்த திறமை கிராமம் முழுவதும் பிரபலமானது. ஆனால் கார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய ஆசை. கடலின் நடுவே இருக்கும் ஒரு தனி குன்றில் கடவுள் சிலையை செதுக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆசை. அந்த குன்று மிகவும் செங்குத்தானது. அலைகளில் அடித்து வீசும் சத்தம் கேட்டு யாரும் அருகில் செல்ல துணியாத நிலை. பழங்காலத்தில் இருந்தே அங்கே ஏதோ மாய சக்தி இருக்கின்றது என்று ஊரார் பேசிக் கொள்வார்கள். ஒரு நாள் கார்த்திகேயன் தனது உறுதியை எடுத்துக்கொண்டான். தனது உளி, சுத்தி மற்றும் சில நாட்களுக்கு தேவையான உணவு வகைகளை எடுத்துக்கொண்டு ஒரு படகில் ஏறி அந்த குன்றை நோக்கி பயணித்தான். பயணம் கடினமாக இருந்தது. பெரிய பெரிய அலைகள் அவனது சிறிய படகை தள்ளியது. ஆனால் அவன் தன்னுடைய லட்சியத்தை மனதில் வைத்துக்கொண்டு முன்னேறினான். குன்றை அடைந்த அவன் மேலே ஏறுவது இன்னும் கடினமான பணியாக இருந்தது. சில இடங்களில் கைகள் பிடித்து ஏற வேண்டியதும் சில இடங்களில் வழுக்கி வழுக்கி விடுவதுமாக இருந்தான். ஆனால் அவன் கைவிடவில்லை. மேலே ஏறி அவன் ஒரு அற்புதமான காட்சியை கண்டான். குன்றின் மேற்பகுதி பிளவுபட்டு உள்ளே ஒரு பெரிய குகை இருந்தது. அந்த குகையின் சுவர்கள் மிகவும் மென்மையான கல்லால் ஆனவை. சூரிய ஒளி ஒரு கோணத்தில் வந்து குகையின் சுவர்களை தாக்கும் பொழுது அது தங்கம் போல் மினுறுவதை பார்த்தான். இதுதான் சரியான இடம் என்று மகிழ்ச்சியில் கூவினான் அவன். அவன் உடனே வேலையை தொடங்கினான். காலை முதல் மாலை வரை மழை வெயில் பாராமல் அவன் செதுக்கினான். முதலில் கடவுளின் முக ரேகைகள் தோன்றின. பின்னர் கண்கள், அவற்றின் ஆழமான கருணை தெரியும். பிறகு முகபாவம். மாதங்கள் ஓடின. கார்த்திகேயன் தனது முழு இதயத்தையும் ஆன்மாவையும் அந்த சிலையில் விட்டெறிந்தான். அவன் உணவு தீர்ந்தது, தண்ணீர் தீர்ந்தது. ஆனால் அவன் நிற்கவில்லை. சிலை முடியும் தருணத்தில் அவன் மிகவும் சோர்வாக இருந்தான். இறுதியாக ஒரு நாள் சிலை முடிந்தது. அது ஒரு அற்புதமான விஷ்ணு சிலை. அதன் அமைப்பு, விவரங்கள் அனைத்தும் ஜீவனோடு இருந்தன. கார்த்திகேயன் கடினமான உழைப்பால் மிகவும் பலவீனமடைந்து சிலையின் அடியில் சாய்ந்தான். அவனுக்கு தெரியும், அவன் தனது ஜீவித்ததின் நோக்கத்தை நிறைவேற்றி விட்டான் என்று. அவன் கண்கள் மூடிக்கொண்டன. அடுத்த நாள் காலை கிராமத்து மீனவர்கள் குன்றிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வருவதை பார்த்தார்கள். ஆச்சரியத்துடன் படகில் சென்று பார்த்தபொழுது அந்த அற்புத சிலையையும் அதன் அடியில் அமைதியாக தூங்கும் கார்த்திகேயனையும் கண்டனர். அவனை மெதுவாக தூக்கி கொண்டு வந்தார்கள். கார்த்திகேயன் சில நாட்களுக்கு பிறகு கண் திறந்தான். அவன் செய்த தியாகத்தின் கதை வெகு விரைவில் பரவியது. அன்று முதல் அந்த குன்று சிற்பியின் மலை என்று அழைக்கப்படுகின்றது. இன்னும் அந்த விஷ்ணு சிலை ஒரு இளைஞனின் தன்னலமற்ற தியாகத்தையும் கலையின் மீதான அவனது ஆர்வத்தையும் நினைவூட்டுகின்றது. கார்த்திகேயன் வாழ்ந்த கிராமம் இன்று ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. அங்கு வரும் ஒவ்வொருவரும் அந்த அற்புத சிலையையும் அதன் பின்னால் இருக்கும் ஊக்கமளிக்கும் கதையையும் பாராட்டாமல் இருக்க முடியாது. இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.